இந்த சித்திரத்தேரின் வடிவமைப்பு காணப்படுகிறது. தேர் திருவிழாவில் பார்க்கிற காட்சிகளை உங்களுடைய பார்வைக்கு தரப்போறேன். வெள்ளி வேலவன் தேர் ஏறுவதற்காக இதில் விட்டுருவோம். தேர் நகர தொடங்கி விட்டது. தொண்டமடாறு ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயத்தினுடைய மெல்ல மெல்ல நகர்ந்து அவனிசனை காணவில்லை என்ற செய்திகள் இணைப்பு தரப்படுகின்றது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை, நேரம் காலை 8:43. இன்று தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலினுடைய தேர் திருவிழா. தேர் திருவிழா 7:30 தொடங்கும். தேர் இழுக்கிறதுக்கு 8:30 அந்த மாதிரி சாமி வழியில் வந்துடும், வேலவன் வழியில் வந்துடுவார். ஆனால் இப்போ நாங்கள் வீட்டிலிருந்து வெளிக்கிற நேரம் 8:44. என்னண்டா உடல்நிலை என்றது சரியான இந்த குரலை கேட்கும் போதே உங்களுக்கு விளங்கும். நேற்று இரவு தான் வந்து நாங்கள் நேரம் சொன்னதான் வந்து நாங்கள். இன்றைய காலை வேளையிலையும் கொஞ்சம் மூக்கு அது இதுன்னு சொல்லி இந்த ஒரு சரியான உடல்நிலை இல்லை, அதனால் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. இப்போ இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி தொண்டைமானாறு முருகன் கோயிலுக்கு போக போகிறேன். இன்றைய நாளில் தேர் திருவிழாவில் பார்க்குற காட்சிகளை உங்களுடைய பார்வைக்கு தரப்போகிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ பயணத்தை தொடங்கலாம். இது உடுப்பிட்டி வெள்ளை பிரதான சாலை. இதுல இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும் போல இருக்கு, வெறுப்பாவே இருக்கு. இதுவரைக்கும் நாங்க வந்த வீதி நல்ல வீதி, ஆனா இப்ப பாருங்க வீதி ஐயோ இந்த வாகன நெரிசலுக்குள்ள இந்த வீதி எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பாரு. பக்தர்கள் வெளிக்கிட்டு போகும்போது குளிர் அடிச்சு கொண்டு தான் போவார்கள். இங்கே வேறு மக்களே, இன்னும் சரியான வாகன சரி. ஐயோ, கண்ணை மூட அந்த ஏதோ மண் கிடந்து உருள்ற மாதிரி கிடக்குது. சரி, கொண்டு போய் வாகனத்தை தரிச்சு விடுவோம். முதல் போக வாகன நெரிசல் கூட வேறுங்க, மக்கள் தொகை மிக அதிகம். இதில் விட்டு நடந்து போகலாம். அவர்களுக்கும் படியல இதில் விட்டுருவோம். இப்போ வாகன தரிப்பிடத்தில் எங்களுடைய வாகனத்தை தரித்து விட்டுருக்கிறோம். இந்த இடத்துல தான் விட்டுருக்கிறோம். நாங்கள் வரும்போது எந்த அளவுக்கு அதிகமான மண் இருந்ததுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்படி எடுத்து இப்படி கையில் இப்படி தடவி பார்த்தா உள்ளுக்குள்ளே மணல் உரசப்படுது. அப்போ அந்த அளவுக்கு அந்த வீதி மோசமாக இருக்குது. நாங்கள் போவோம் வாங்கோ மக்களே, நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தூரத்தில் பாருங்கோ, அதிக அளவான பக்தர் கூட்டம். நாங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறைவு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு இன்னும் நெரிசலாக இருக்கும். கோயிலிருந்து வாரவர்கள் மிக குறைவு, கோயிலை நோக்கி போகிறவர்கள் மிக அதிகம். நாங்கள் எங்கள் பைக்கை இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து நாங்கள் பழமையாக வாகனம் தரிச்சுக்கிற இடம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடம் முழுமையாக நிறைஞ்சு போச்சு. நல்லா போகலாம். கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். உள்ள அர்ச்சனை வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் வெளியில் வரையில்லை. நாங்கள் வார நேரம் சரியாக இருக்கும். பாருங்க, தேர் தயார் நிலையில் இருக்குது. மொத்தமாக 3 தேர்கள் இங்கே இருக்குது. வெயில்ண்டா சொல்லி வேலை இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் தொடங்குது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஐயையோ தாங்க முடியாத வெயிலாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம காலங்களில் போகிறோம். அதுக்கு மேலே இந்த பக்தர்கள் கூட்டத்தை பாருங்க. வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமடாறு ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயத்தினுடைய வெள்ளி வேலவன் தேர் ஏறுவதற்காக மெல்ல மெல்ல நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார். பின்னுக்கு வாரது ஆறுமுகன். அங்கே முன்னுக்கு நாங்கள் பார்த்த தேர் பிள்ளையாருக்குரிய. கடைசியாக வர்றது ஆறுமுகன். நடுவே இருக்கிற பெரிய தேர் வெள்ளி வேலனுக்குரியது. சித்திரத்தேரின் சிறப்புகளை எல்லாம் கூறியிருந்த சித்திரத்தேரின் வடிவமைப்பு காணப்படுகிறது.
அல்லராலே இங்கு சுற்றுல பேரிலே ஏறி இங்கு அருள்வாளிப்பதற்காக வருகை தர போகின்ற இந்த வேளையிலே இங்கே தேங்காய் விடப்படுகின்ற அற்புத காட்சியினை இங்கிருந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேங்காய் உடைப்பவர்கள் தயவு செய்து தலையை உடைத்து விடாதீர்கள். அங்கே அருகிலே இருப்பவர்கள் கவனம். ஏனென்றால் அங்கே உடைக்கின்ற போது இங்கிருந்து பார்க்கின்ற போது தெரிகிறது அங்கே அருகிலே இருப்பவர்களை பார்த்து தேங்காயை. பிள்ளையாருக்குரிய தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்குது. பிள்ளையாருக்குரிய தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து தெற்கு வீதியை நோக்கி வந்துட்டுது. உள்ள நிற்கிற அந்த தேர்முட்டிக்குள்ள நிற்கிற தேர் வேலவனுக்குரியது, வெள்ளி வேலவன். அதுக்கு பின்னால் நிற்கிற தேர் ஆறுமுகனுக்குரியது. பிள்ளையாருக்குரிய தேர் பாருங்க மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்குது. பாருங்க இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் உண்டு. வெள்ளி வேலனுக்குரிய தேர் நகரத் தொடங்கிவிட்டது. ஓராறும் முகமாகி ஒளி வீசும் குமரா, ஓராறும் முகமாகி ஒளி வீசும் குமரா, ஆதாரம் நீ என்று எவற்றி வேறினால் இவர் பிரகாரம் நிலகொண்ட வந்தாய். வெள்ளி வேலவனுக்குரிய தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதியை நோக்கி போய் கொண்டிருக்குது. ஆறுமுகனும் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுகனுக்குரிய தேர் இப்ப முன் வீதியில நிற்கிறது, அதாவது கிழக்கு வீதியில நிற்குது. வெள்ளி வேலவனுக்குரிய தேர் இப்ப தெற்கு வீதியில நிற்குது. பிள்ளையாருக்குரிய தேர் பின் வீதி மேற்கு வீதியில நிற்குது. ஆறுமுகன் மெல்ல மெல்ல நகர்ந்து இப்ப தெற்கு வீதி நோக்கி போறார். வெள்ளி வேலவன் மேற்கு பக்கம் போறார். சரி, இப்ப ஆறுமுகன் தெற்கு வீதிக்கு நகர்ந்து விட்டார். ஆறுமுகனுக்கு பின்னுக்கு பெண்கள் அடியடித்து வரார்கள், ஆண்கள் பிரதட்டை அடிக்கிறார்கள். உங்க வரைக்கும் பிரதட்டை இருக்கு. கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த தேர்முட்டியிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பட்ட பாடு. அம்மா நெரிசல்னா அப்படி நெரிசல். இது பாருங்க, இந்த தேர்முட்டி அடியில் நின்ற ஆறுமுகன் தெற்கு வீதியில் இடைப்பகுதிக்கு போட்டார். பிரதட்டை இப்போவுமே வந்து ஒன்று தான் இருக்கு. தேர் முதலாவது பிள்ளையாருக்குரிய தேர் இருப்பிடம் வந்து சேர்ந்தாலும் பிரதட்டை அடிக்க முடியாத போல இருக்குது. மக்களே, தேருக்கு பக்கத்தால் வர முடியல. பக்கத்தில் சரியான மக்கள் கூட்டம். இந்த இடத்துலயே எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் நிற்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வழியாக இருக்கல. ஓ, அங்கே சோடா அவங்களோட தான் பாருங்க. இதுக்குள்ள யாரோ ஒன்று வந்து குளிர்பானம் குடிக்கணும், நெக்டோ குடிக்கணும். வாழ்த்துக்கள். நாங்கள் தேருக்கு கிட்ட நிற்காமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னென்னா, கிட்ட சரியான நெருக்கல் சரியாக உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் இந்த இடத்துல நிற்கிறோம். பிள்ளையாருக்குரிய தேர் இப்போ வடக்கு வீதிக்கு வந்துடுது. சரியா, இந்த இடத்துலேருந்து இருப்பிடத்துக்கு போகிற காட்சியை பதிவு செய்யும். வெள்ளி வேலவனுக்குரிய தேரும் வடக்கு வீதியை நோக்கி வந்துடுது. பிள்ளையார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருப்பிடத்துக்கு போடுவார். இப்போ பாருங்க, இந்த இடம் எவ்வளோ வழியாக இருக்குண்டு. தேர் கிட்ட வேற சரியான நெரிசலாக தான் இருக்கு. பிள்ளையார் இருப்பிடத்துக்கு வந்துட்டார். இங்கே பாருங்கோ, நெரிசலை பாருங்கோ. வெள்ளி வேலவனை பாருங்க பின்னுக்கு மெல்ல மெல்ல வடக்கு வீதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வடமேற்கு மூலையில நிற்கிறார். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, நிறைய பேர் அர்ச்சனை செய்யறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க. இடம் பிடிச்சிட்டாரு. பிள்ளையாருக்குரிய தேர் கிழக்கு வீதியை சென்றடைந்து விட்டது. பாருங்கோ,
இருப்பிடம் நோக்கி போறார். இனி பிள்ளையாருக்குரிய தேரை பார்க்க முடியாது. இனி வெள்ளி வேலனுக்குரிய தேரை பார்ப்போம். வெள்ளி வேலவனோட தான் அதிகமான பக்தர்கள் வருவார்கள். இந்த வெள்ளி வேலவன் இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளவு நெரிசலாக இருக்குமென்னு பாருங்க கிட்ட வர இருப்பிடத்தை நோக்கி வர எவ்வளவு மக்கள் கூட்டம் பாருங்க. கடவுள் இதில் நெறிவட வண்ணியும் இருப்போம். சரி, வெள்ளி வேலவன் இப்போ இருப்பிடத்தை சென்றடைய போகிறார். பாருங்க பக்தர்களை இங்கே பாருங்க இருப்பிடத்தை சென்றடைகிறார். சரி, வெள்ளி வேலவன் இப்போ இருப்பிடத்தை சென்றடைந்தார். அடுத்தது ஆறுமுகனை பாருங்க. ஆறுமுகனுக்குரிய தேர் இப்போ வடக்கு வீதியில் இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஆறுமுகனுக்குரிய தேரும் இருப்பிடத்தை வந்தடையும். சரி, ஆறுமுகனுக்குரிய தேர் மெல்ல நகர்ந்து இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து இருக்குது. இப்போ வடகிழக்கு மூலையில் நிற்குது. சரி, ஆறுமுகன் இருப்பிடத்தை சென்றடைந்து விட்டார். மக்களே, இப்போ நாங்கள் பின்னுக்கு போகணும், ஆனால் போக முடியவில்லை, சிக்கிவிட்டோம். பாருங்க, 3 தேர்களும் இருப்பிடத்தை வந்தடைஞ்சிடுது. முதலாவதாக நிற்கிற தேர் பிள்ளையாருக்குரிய தேர், இரண்டாவதாக நிற்கிற பெரிய தேர் வெள்ளி வேலனுக்குரியது, மூன்றாவதாக நிற்கிற தேர் ஆறுமுகனுக்குரியது. 3 தேர்களும் இருப்பிடத்தை சென்றடைந்து விட்டன. பிரதட்டை அடித்து கொண்டு வரார்கள். எப்போவுமே இந்த பிரதட்டை அடிக்க குறுக்கால போகக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதட்டை அடிக்கிறவர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருந்தால் இதால் கடந்து இடைக்குள்ளால் அங்கால போகிறதுக்கு தான் எல்லாரும் நிற்கிறார்கள். அப்படி போகக்கூடாது. ஆற்றங்கரை வேலவன், ஆற்றங்கரை வேலவனுக்கு தான் இன்றைக்கு தேர் சரியோ. அப்படியே இங்கே பாருங்கோ, ஆற்றங்கரையை எல்லாரும் நின்று ஒழிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது அந்த இடத்துல இந்த வான்கதவில் இருக்கிற பாலத்தை பாருங்க. சரி, அந்த பக்கமும் பெரிய அளவு மக்கள் கூட்டம் பாருங்க. நிறைய பேர் போய்கொண்டு இருக்கிறார்கள். என்ன இவர்களெல்லாம் இங்கே நிற்கிறதுண்டா எங்களால் நடமாடவே முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கும். என்ன ஓமா இல்லையா? ஓம் தானே. கோயிலினுடைய பின்வீதியில் இந்த இடத்துல காவடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை விட இன்று இரவு வேளையில இருந்து அதிகமான காவடிகளை எங்களால் பார்க்க முடியும். நாளை தீர்த்தத்தில் எல்லாம் நிறைய காவடிகள் வரும். பிரதட்டை அடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். வேலவனும் இருப்பிடத்தை நோக்கி போனதுக்கு பிறகு நிறைய காவடிகள் வந்து கொண்டிருக்குது. அந்த இடத்துல பாருங்க, ஆட்ட காவடிகள் இணைப்பு தரப்படுகின்றது. சரி மக்களே, நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் கோயிலினுடைய முன் வீதி. இந்த முன் வீதியில் பாருங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து. இப்போ தேர் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 12:03 நேரம். நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம். அங்கே இருந்து கோயில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கு. எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் கோயிலில் நிற்கிறதா. கூட்ட நெரிசலில் பவனீசனை காணவில்லை என்ற செய்திகள் வரும். சரி மக்களே, தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்த நாங்கள் தேர் திருவிழா பார்க்கறதுக்காக. தேர் இழுத்து முடிஞ்சது. இருப்பிடத்திலே இருந்து தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து வெளி வீதியை சுற்றி திரும்பவுமே இடத்துக்கு போட்டது. உண்மையிலேயே அதிகளவான பக்தர் கூட்டம், அது சும்மா சொல்ல முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பட்ட பாடு இருக்கு, அவ்வளவு பாடு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, குறைவான பக்தர்கள். இதே கூடத்தான், இது குறைவு மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் முன்னுக்கு போனால் நீங்கள் ஒரு அலையின திரண்டு வந்திருக்கிற மக்களை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். இனி தேர்ல அர்ச்சனைகள் நடக்கும். அதுக்கு பிறகு பச்சை சாத்துறது, அதுக்கு பிறகு வேலவன் உள்ளுக்கு போகிற அந்த காட்சிகளை நின்றா நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இவ்வளவுத்தோடையே நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு பக்தர்கள் கூட்டம். எனக்கு உடல்நிலையும் சரியில்லை என்றதால் இந்த காணொலியை இந்த நேரத்தோடையே பதிவு செய்து கொள்கிறேன்.
இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதுவரைக்கும் அவனீசன் என்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.